இந்த நாட்டிலே இருக்கின்ற ரசாயன சூழல் என்பது ஏற்கனவே தமிழர்கள் மீது புரியப்பட்ட அவர்கள் மீது வீசப்பட்ட ரசாயன குண்டுகளுக்கு ஒரு தீர்வை அவர்களுக்கான விசாரணையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுதும் கூட கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை நான் கேட்கிறேன். மன்னாரிலே எலும்புக்கூடுகள் எடுக்கப்படுகின்றன. இதுவரை 287 பேருடைய எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவை தமிழர்களுடையது. எவ்வாறு இவர்கள் கொல்லப்பட்டார்கள்? இதிலே கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்டது சிறுவர்களுடையது. அதிலும் சில பேருடைய எலும்புக்கூடுகள் கால் கைகள் கட்டப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எலும்புக்கூடுகள் தமிழர்களுடைய என்ற காரணத்திற்காக இதுவரை அதுக்கான சரியான விசாரணை இல்லையா? இன்னும் தோண்ட அதற்குள் இருந்து எலும்புக்கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதனை விட யாழ்ப்பாணத்தினுடைய மண்டதீவு கிராமத்திலே தோமையார் தேவாலயத்துக்கு முன்பாகவும் செம்பாட்டு தோட்டத்துக்கு முன்பாகவும் 2 பாரிய கிணறுகளில் அப்பொழுது இருந்த இராணுவ தளபதி கொப்பேகடுவு அவர்களால் மங்கும்பா, நல்லைப்பட்டி, வேலனை, மண்டதீவிலிருந்து அழைத்து வரப்பட்ட கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கிடங்குகளிலே போடப்பட்டார்கள். அந்த கிணறுகள் இப்பொழுதும் மூடப்பட்டு சீமெண்டினால் கொங்கிரீட் இடப்பட்டிருக்கிறது. இந்த கிணறுகள் தோண்டி அந்த எலும்புக்கூடுகள் உரிய முறைப்படி அவர்களிடமிருந்து பகுப்பாய்வு செய்யப்பட்டு அந்த உரிய குடும்பத்தாருடைய அனுமதியோடு அது அடக்கம் செய்யப்பட வேண்டும். அது கூட இந்த நாட்டில் இருக்கின்ற கொலைக்கான ஆதாரங்கள். ஆகவேதான் கௌரவ பிரதி சபாநாயகர்களை, இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட துயரங்களை சுமந்த இனம் இன்றும் தனக்கு விடுதலை இல்லாமல், நீதியான வாழ்க்கை இல்லாமல், ஒரு நிரந்தரமான எதிர்காலம் இல்லாமல் கலங்கியபடியே இருக்கிற இந்த சூழலில் ரசாயன ஆயுதங்களுடைய தாக்கம் தமிழர்களிடம் இன்றும் இருக்கிறது. ஆதாரபூர்வமாக பலர் இன்றும் மனிதர்களாக, மனித ஜடங்களாக இந்த மண்ணிலே உலாவி திரிகிறார்கள். ஆகவே அவர்களுடைய உண்மைகளை கண்டறிந்து இந்த அரசாங்கம் நீதியான முறையிலே அந்த ரசாயன ஆயுதங்கள் என்ற விடயத்திலே ஒரு நீதி விசாரணைக்கு இனியும் காலத்தை தாழ்த்தாது. 10 வருடங்கள் கடந்து வந்தும் அவர்களுடைய உண்மைகளை புரிந்து ஒரு நீதிக்கான வழியிலே இதனை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். இது வெறுமனே உலகத்திலே நாங்கள் சுத்தமானவர்கள் என்று சொல்லிக்கொள்வதற்கான நாள் அல்ல. இந்த நாட்டிலும் ரசாயன குண்டுகள், ரசாயன ஆயுதங்கள் பாவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கான ஆதாரங்களோடு இதற்கான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். ஆதவனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம். உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெறுமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள். முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், 2வது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள், 3வது பரிசாக 49 அங்குல LED தொலைக்காட்சி. எதிர்வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் அதிர்ஷ்டசாலியாக மாறிடுங்கள்.